சரி. இப்பதான் பிரகதீஸ்வரன் பாதி நாள் காணும். அதத்தான் கேளுங்க. இப்போ 2 நாள் தான் 2 நாள்ல வரவே இல்லை. 2 நாள் கூட ஹோம்வொர்க்கும் போடல. எனக்கு உடம்பு இல்லக்கா. எனக்கு கூட தான் உடம்பு முடியல. நீங்க பெரியவங்க, சின்ன பையங்க, எப்படிக்கா வழி தான். நான் ஜுரம் அடிச்சாலும் ஸ்கூல் போகலையே. நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போறது இல்லையாக்கா? இப்ப நான் ஸ்கூல் முடிச்சிட்டேனே. நான் இப்பதானக்கா ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூல் டயத்துல சொல்றேன். அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கா உடம்பு காலையில உங்களுக்கு 4 மணிக்கு வச்சா கிளாஸ் வேஸ்ட் தானே. இப்ப வரவங்க தானே வர போறீங்க. இப்ப வரவங்க தான் வருவீங்களா இல்ல புதுசா ஆளை கூட்டிட்டு வருவீங்களா? காலையில 4 மணிக்கு வச்சா மைக்ரோ டக்குனு மியூட் போடுறாங்க. நாங்க வருவோம்க்கா. மைக் ஆன்ல தான் இருக்கு. சரிங்களா? சரி. ஆனா என்ன தூக்கம் வருமா? சரி. இல்ல நான் வந்து எனக்கு என்னன்னா இப்ப காலையில வச்சா நாங்க எல்லாரும் தான்ல வந்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் காலைல வைப்பேன். இல்ல நாங்க வரப்போற ஆள் தான் வரப்போறோம் அப்படின்னா அதுக்கு இந்த டைமே ஓகே தானே? இந்த டைம்னா ரொம்ப இதுவா இருக்குக்கா. நைட்னா தூக்கம் ரொம்ப வருதுக்கா. காலைல தான் கரெக்டா இருக்கும். என்னடா சரி, சண்டை போடாதீங்க. சரி, நான் நடத்துறேன், கவலைப்படாதீங்க. கிட்ஸ் தான் டைம் கூட வேணும். அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க என்ன 2 வருஷம் கழிச்சு டியூஷன் எடுப்பீங்களாக்கா? ஏன் 8வது படிக்கிறாங்களா உங்க சிஸ்டர் யாரும்? ஆமாக்கா, அவங்களே கோத்து விடணும்லக்கா. கோத்து விடணுமா? இல்லக்கா, நான் 10th படிக்கிறதுனால ரொம்ப இதா பேசுறானா, அதனாலதான். இத நான் 2 வருஷம் கழிச்சு உன்னை ஜாயின் பண்ணி விட்டுருடான்னு சொன்னா, நீ ஜாயின் பண்ணி விடுற அளவுக்கெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு டைலாக் பேசுறேன். அதனாலதான்க்கா கேட்டேன். என்ன சொல்லுங்க, எடுக்கிறேன். நான் இல்லைனாலும் வேற யாராவது எடுப்பாங்க. வேணாமா? டான் ஃபவுண்டேஷன், நார்மலா டான் ஃபவுண்டேஷன்ல இருந்து யாராவது எடுப்பாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு தான் நான் எடுத்ததான் பிடிக்க மாட்டேங்குதுல, வேற யாராவது வச்சு எடுக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல நடத்துறது பெஸ்ட்னு சொல்றீங்க. சிவராமகிருஷ்ணன் எல்லாம் சொல்லல. சிவராமகிருஷ்ணன் அப்படிலாம் சொல்லலன்னு தான் சொன்னேன். ரியாக்ஷனை மாத்திக்கலாம். சரி, ஓகே. செகண்ட் சம் ரொம்ப நேரம் கதை பேசிட்டோம், கணக்குக்கு போயிடும். 3.8ல செகண்ட் சம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நேத்தி பார்த்த மாடல்ல வந்து எல்லாமே நம்பரா இருக்கும். இதுல ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த மாதிரி இருக்கும். சரியா? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இத கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, அதே மாதிரிதான். ஸ்கிரீனே தெரியல. ஸ்கிரீன் தெரியல. கரெக்ட். நான் பிரசன்ட் பண்ணாமலே நடத்திட்டு இருக்கேன். சக்தி எங்க அம்மா வெளில போயிருந்தாங்க ஸ்கூல்ல இருந்து. சரி, ஓகே. லீவ் போடக்கூடாது, சரியா? ஓகேக்கா. முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்க.
ஓகேக்கா. சரிம்மா, ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுப்பா. ஓகேம்மா, சம் சொல்லுங்க. 3.7ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம். சாரி 3.8. 4x power 4 4x power 4. minus 12x cube ஓகே. plus 37x plus square 37x square plus plus bx bx plus plus a. ஓகே. சரி, நேத்தி பார்த்த சமுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க ஏ பின்னு இருக்கு, அதோட வேல்யூவை நம்ம கிட்ட கேக்குறாங்க. நான் நேத்தே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆர்டரா இருக்கான்னு பாருங்க. பவர்ல வந்து ஆர்டரா இருக்கா? டக்குன்னு பயந்துட்டேன் நானு. சரி, ஓகே, நல்லதுதான். இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சா நல்லதுதான். ஓகே, வித் சைனோட நம்ம எல்லாம் எழுதிப்போமா? 4 minus 12 37 BA. இப்போ இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போட போறோம். 2 2 சேம் நம்பர் போட்டோம்னா மல்டிபிள் பண்ணும்போது 4 வந்துடும். அதுக்குள்ள அங்க ஆன்சரே போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறான். இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மத்த டேம் எல்லாம் இப்போ கீழே இறக்கிக்கலாம். -12 கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போடணும்ல. இப்போ இந்த லைனை வந்து டச் பண்ணி இருக்கிறதுனால இது அடுத்த ஸ்டெப் வரும்போது 2ஆல மல்டிபிள் ஆகும். அப்ப 2 கூட 2 பெருக்கணும் அப்படின்னா 4 4. இப்போ இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போட போறோம். இங்க போற நம்பரால 4 மல்டிபிள் பண்ணா -12 வரணும். அப்ப என்ன நம்பர் சூஸ் பண்ணணும்? வெரி குட், -3 சூஸ் பண்ணணும். அதே தானே வரணும். இப்போ -3 × 4 -12, -3 × -3 +9. இதை மைனஸ் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். இப்போ 37ல 9 பேசினா எவ்வளவுமா? 28. 37 - 9 28க்கா. 28. இந்த 4 அப்படிதான் வந்துடும். 27 யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த -3 கூட 2 பெருக்கணும் அப்படின்னா 6000. ஏன்னா இந்த லைனுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் மட்டும் 2ஆல பெருக்கிக்கணும். இப்போ இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போட போறோம். கரெக்ட் தானே துர்கா பாரதி? கரெக்ட் தானேன்னு கேட்டேன். நீங்க எதை கேக்குறீங்கன்னே தெரியலக்கா. இல்லக்கா, அந்த இது 2ஆல பெருக்கிருக்கு தானக்கா சொல்றீங்க? இல்ல, இது 37ல 9 போனா கரெக்ட் தானே? 28 தானே? சரி, ஓகேமா. எந்த நம்பர் கூட 4 மல்டிபிள் பண்ணா 28 வரும்? 6. ஒழுங்கா மல்டிபிள் பண்ணுங்க. 7 × 4 தான் 28. 7 கூட 6 பெருக்கினீங்கன்னா 42. 7 × 7 49. இப்போ இத சால்வ் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகி சைன் சேஞ்ச் ஆகி இங்க நமக்கு 0 வரும். அப்போ இங்க -42 இருக்கு. இங்க என்ன போட்டா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேன்சல் ஆகணும். இங்க -42 இருக்கு. வெரி குட். +42 இருந்தா -42 +42 கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். அப்போ B யோட வேல்யூ +42. A யோட வேல்யூ என்ன? இங்க -49 இருக்கு. அப்போ வெரி குட், +49. அதான் ஆன்சர். இங்க சைன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மேல உள்ள நம்பர்ஸ் சைன் அந்த சைனை மாத்தி நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க -42 இருந்தா +42 எடுத்துக்கோங்க. இங்க -49னா +49 எடுத்துக்கணும். சப்போஸ் இங்க +49 கீழே இருந்ததுன்னா -49 மேல உள்ள நம்பரை எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டும் சேமா இருக்கும் போதுதான் கேன்சல் ஆகி நமக்கு 0 கிடைக்கும். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு டைம் பாருங்க பாப்போம்.
எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல இப்படி எல்லாம் போட தெரியாதுக்கானா இன்னொரு மெத்தட் இருக்கு. இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்கு? b -42 அதை சால்வ் பண்ணா ஈக்குவல் டு 0 வரணும். நமக்கு b யோட வேல்யூ தான் வேணும். அப்ப b மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த -42 ஆப்போசிட் சைட் போனா +42 அது ஆன்சர். அதே மாதிரி இது எழுதலாம். a -49 ஈக்குவல் டு 0 அப்ப a ஈக்குவல் டு +49 இப்படி எழுதலாம். எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கலாம். சிம்பிளா போடணும்னா இதே மாதிரி பார்த்தோன்னு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படி கொண்டு போய் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இதே மாடல்ல mn வச்சு கொடுத்துருக்காங்க. போடுறீங்களா பயிற்சியில? ஓகே, ஹோம்ஒர்க் தாமா. இந்த சம்ம தேர்ட்ல ஃபர்ஸ்ட் இங்க ஏபின்னு இருந்தது, இங்க mn இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க். இப்ப இந்த செகண்ட் நான் சொல்லித்தரேன். அதே மாடல்ல இது வராது, இது கொஞ்சம் வித்தியாசம். இது நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். சம் சொல்லுங்கம்மா. ax⁴ plus bx³ plus 361x² plus 220x plus 100. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆர்டரா இருக்கான்னு பார்த்தா ஆர்டரா இருக்கு. இப்போ நம்ம எழுதும் போது இதே ஆர்டர்ல AB 361 220 100ன்னு போட்டா, இப்ப இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா ஏன்னு வரணும். அப்ப எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இப்ப நம்ம ஒரு மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்படி நார்மலா நம்மளால போட முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்க போறோம். அப்படியே தலைகீழ எழுத போறோம். 100 220x plus 3161x² plus bx³ plus ax⁴ அப்படின்னு அப்படியே மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல போட போறோம். கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கணும் வித் சைனோட. எல்லாமே பிளஸ்ல இருக்கு, அதனால நான் பிளஸ்ல அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா சம் இனிமே ஈஸி, எப்பவும் போலதான். இப்ப சேம் நம்பர் போடணும்னா 10 10 போட்டாதான் 100 வரும். கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் டேம் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 10 இங்க வரும்போது 20 ஆயிரும், ஏன்னா 2ஆல மல்டிபிள் ஆயிருக்கும். இப்போ இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். இந்த நம்பரால 20 மல்டிபிள் பண்ணா 220 வரணும், 220 வரணும். அப்ப எந்த நம்பர் போட்டா 220 வருமா? எந்த நம்பர் கூட 20 பெருக்குனா 220 வரும்? 11 11 கூட 20 மல்டிபிள் பண்ணா 220. 11 into 11 2121. கரெக்டா? இப்ப சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப இது கேன்சல் ஆயிடும். 361ல 121 போயிருச்சுன்னா 240. இப்ப இந்த 20 அப்படியேதான் வரும். இங்க 11க்கு தான் இப்ப பனிஷ்மெண்ட், ஏன்னா அது அந்த கம்பியை டச் பண்ணிருச்சு. அப்போ இது 22 மாறிடும். இப்ப இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், ரெண்டும் இந்த போடுற நம்பரால இந்த 20 மல்டிபிள் பண்ணா 240 வரணும். அப்ப என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணா 240 வரும்? டுவெல்லாமா? 12ஆல இங்க மேலேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டுக்கலாம். 12 into 20 240. 12 into 22 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 12 22 264 வருது. 12 into 12 144. கரெக்ட். அவ்வளவுதான். இப்ப சைன் சேஞ்ச் பண்ணணும்.
அப்ப மைனஸ்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ்லாம் மைனஸ் ஆகும். அப்போ B யோட வேல்யூ என்னவாமா இருக்கும்? மைனஸ் 264 இருக்கு. பிளஸ் ஆன்சர் நமக்கு 0. வெரி குட். இது மைனஸ்ல இருந்தா இதை பிளஸ்ல எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க மைனஸ் 144 இருக்கு, அப்ப பிளஸ் 144 ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா அங்க பிளஸ் மைனஸ் எதுவுமே நடுவுல போட வேண்டாமா? எங்கம்மா? அந்த 10, 11, 12 போட்டிருக்கீங்களா ஆன்சர் மேல? அதெல்லாம் இனிமே நம்ம பார்க்க வேணாம். மியூட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுனால நான் எதுவுமே போடல. மைனஸா இருந்தா நீங்க மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபியோட வேல்யூ தான். ஏபியோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஏபியை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, அதனாலதான் நான் எதுவுமே போடல. இப்ப எதுவும் டவுட் இருக்கா சரண்யா? உங்களுக்கு எக்கோ ஆனிச்சு, அதனாலதான் மியூட் பண்ண சொன்னேன். ஓகேம்மா. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. பாருங்க செம்ம. பேப்பர் கொடுத்துட்டாங்களாமா மத்தவங்களுக்குலாம்? சரண்யா, சக்தி? இல்லக்கா. பிரவீன்? சக்தி கொடுத்திருப்பாங்களே. சக்தி, பிரவீன் கொடுக்கல. ராகவி எத்தனை மார்க்? கொடுக்கலையா? கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே பின்னாடி. அன்மியூட் பண்ணுங்க பிரவீன், பாப்போம். உண்மையாவே கொடுக்கலையா பிரவீன்? கொடுக்கலக்கா. சரி, ஓகே. ஓகேப்பா. ராகவி எத்தனை மார்க்மா? நிக்கிஸ் யாழினி? தெரியலக்கா, நாளை கேட்டு வரேன். சரிம்மா. சக்தி ஸ்கூல்லையும் கொடுக்கலையானோ? நான் தான் சொல்லிட்டேனேக்கா கொடுக்கலன்னு. ஓகேமா. இதுல எல்லாருக்கும் எது டவுட் இருக்கா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போமா? சரி, ஓகே. செகண்ட் மிட்டம் வருதா எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீக்? என்னையில இருந்து? 13க்கா. கிளாஸ் வச்சுக்கலாம் தானே? எல்லாருக்குமே 13 ஸ்டார்டிங் டேட்டு? அதான் ஒரு டிஸ்ட்ரிக்டும் மாறும்ன்றனால கேக்குறேன். கிளாஸ் வச்சுக்கலாமா 1 hour? வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம போர்ஷனும் முடிச்சாகணும்ல. 1 hour மட்டும் டெய்லி அட்டென்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அப்பனா ஓகே, கன்ஃபார்மா வச்சுக்கலாம். சரிம்மா, வந்துருங்க எல்லாரும். அதான் நான் கேக்குற ஒரே ஒரு விஷயம். சரிம்மா, நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே. இந்த தேர்ட்ல செகண்ட் சம் இருக்கு பாருங்களேன், அதுல கொஞ்சம் வித்தியாசமா எம் இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ இது எப்படி போடுறது மட்டும், இந்த சம் மட்டும் பாத்துட்டோம்னா இந்த பயிற்சி முடிஞ்சிடும். இதுல உள்ள ஒரு சம்முமே பாத்துக்கோங்கம்மா. இந்த எல்லா சம்மையும் நீங்க பார்த்தா மட்டும்தான் கன்ஃபார்மா ஒரு 5 மார்க் வரும். லாஸ்ட் டைம் ஆனா இதை நம்பிதான் எல்லாரும் போனாங்க. அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்லாம். ஆனா கடைசியில அது கேட்கவே இல்லை. அந்த மாதிரியும் சில டைம் பண்ணிடுவாங்க. அதாவது இதெல்லாம் கேட்டுருவாங்க, அந்த கொஸ்டின் இல்லாத பேப்பரே இருக்காதுமா, ஆனா அது கூட கேட்கல லாஸ்ட் டைம். அப்படின்னா கொஸ்டின் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி சில டைம் டஃப் பண்ணிடுவாங்க. ஆனா போன டைம் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தாங்க. 90 above. அதாவது எதிர்பார்த்த சம் வரல, பாக்கி மத்தபடி ஈஸியான சம்ஸ் தான் வந்திருந்தது. சரி, ஓகே. இந்த சம் சொல்லுங்கம்மா. தேர்ட்ல செகண்ட். x cube ஓகே. minus
plus mh square plus ம் nh plus h10. ஓகேமா. இது ஆர்டரா தான் இருக்கு எல்லாமே. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிப்போம். இங்க ஒரே நம்பர் 2 டைம் மல்டி பண்ணா 1 கரெக்ட். 1 ஓகே நான் ஒத்துக்கிறேன். எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. 1 into 1 1. சரி மைனஸ் பண்ண போறோம். சைன் சேஞ்ச் பண்ணா 1 - 1 கேன்சல் ஆயிடும். நான் ஏன் உங்களே கேட்டுட்டு இருக்கேன்னா அங்க சென்டர்ல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் தான் கேமரால தெரியுறீங்க. மத்தவங்க யாருமே கேமராவும் ஆன் பண்ணல. எனக்கு நீங்க மட்டும் தான் தெரியுறீங்கன்றதுனால உங்களை சும்மா சொல்றேன், கோச்சுக்காதீங்க சரியா? சரி இந்த 1 கூட 2 மல்டி பண்ணா 2. இங்க வேற எதுவுமே நம்மளதான் நம்பர் போட போறோம். ஓகே பிரகதீஸ்வரன் வெரி குட். ஓ நல்லா வெளியில போயிட்டீங்களோ? சரி இங்க ஒரு நம்பர், அந்த நம்பரால 2 மல்டி பண்ணா -8 வரணும். அப்ப என்ன நம்பர்மா போடணும்? 2ஓட எதை பெருக்குனா -8 கிடைக்கும்? -4 -4 -4 into 2 -8 -4 into -4 +16 கரெக்ட் தானே? அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது பிளஸ் இது மைனஸ் வந்துரும். இது கேன்சல் ஆயிரும். இது வந்து m-16 எழுதிப்போமா? ஐயோ என்னமோ வந்துருச்சே. சரி எழுதுவோம் வாங்க. n16 ஓகே. இப்ப இந்த 2 அப்படியேதான் வரும். இந்த 4 கூட இன்ட்டு 2 பண்ணோம்னா -8. இப்ப இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர். இந்த நம்பரால 2 மல்டி பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். இந்த நம்பரால -8 மல்டி பண்ணா இந்த n வரணும். இந்த நம்பரால இந்த நம்பரை மல்டி பண்ணா 16 வரணும். அப்படித்தானே வரும். அப்படித்தானே வந்து எல்லாமே 0 ஆகும். மூணுமே கரெக்ட் ஆயிடும். அப்போ இங்கேயும் சேம் நம்பர் தான் வரும். 4 பெருக்குனாதான் நமக்கு 16 கிடைக்கும். அப்போ 4 போட்டாதான் இந்த சம் கரெக்ட். ஏன்னா லாஸ்ட் டைம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். 4 பெருக்குனா 16. அப்ப நான் ஃபர்ஸ்ட் 16 போட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம போட தான் போறோம். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். 4 கூட 2 பெருக்குனா 8. 4 கூட -8 பெருக்குனீங்கன்னா 32வா? -32 கரெக்டா? ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணினா கண்டிப்பா 0 தான் வரப்போகுது. இப்ப சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப இது மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் மைனஸ் ஆகும். இது கேன்சல் ஆயிடுது. இதுவும் கேன்சல் ஆகி 0 தான் வரணும். இங்க என்னோட வேல்யூ என்னவாமா இருக்கும்? இங்க +32 இருந்தா
இதாம நம்ம போட்ட சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறீங்களா? எது வரைக்கும் உங்க ஸ்கிரீன் தெரிஞ்சதுன்னு தெரியல. m மைனஸ் 16 இங்க மைனஸ் 8 இருந்ததுல அதை வந்து ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -24 m ஈக்குவல் டு பிளஸ் 24 வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான். இதை பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா சம்மன்? ஓகேக்கா. ஓகே, இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. இந்த பயிற்சியில உள்ள எல்லா சம்மும் எக்ஸாம்பிள் சம்மும் பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா 5 மார்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாட்டை தீர்க்கிற முறை. அதுல காண்தல் நினைக்கிறேன், ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலா சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அங்க என்ன ஃபைட் போயிட்டு இருக்கு? பேச்சுவார்த்தை மாதிரி தெரியல, ஏதோ சண்டை மாதிரி தெரியுது, அடிதடி தெரியுது. அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா? சரி, ஒருத்தர் சரி. நான் சொன்னது பிரச்சனைய சரி. நார்மலா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுனா எப்படி இருக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூலங்களின் கூடுதல். இங்கிலீஷ் மீடியம் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு சொல்றேன். மூலங்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதாவது ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்படி இருந்தா இதை வந்து ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலா எப்படி இதோட ஃபார்முலா அப்படின்னா, x² பிளஸ் மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ். இங்கிலீஷ் மீடியம் x² பிளஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எழுதி இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதான் ஜெனரல் டேர்ம். இதுதான் வந்து பொதுவான அமைப்பு. இதுதான் வந்து ஒரு இருபடி சமன்பாடுனா இப்படிதான் இருக்கும். x² எக்ஸ் கான்ஸ்டன்ட் இப்படி இருந்தா அதுக்கு பேரு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவோம். இதை எழுதிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்றேன். இந்த மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இருக்கு இல்லையா, மூலங்களின் கூடுதல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா -b by a. சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னா a ஆல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ரூட்ஸ் அந்த மூலங்களை வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோம். அதை வந்து சம் கூட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b by a. இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b by a. இது a, சரியா? ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து c by a சொல்லுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், மாத்தி எழுதலாம் அப்படின்னா, x² பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0 இப்படியும் எழுதலாம்.
எக்ஸஸ் வேணாம், இது சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், இப்படி இருக்கட்டும். ஓகே, இதுதான் சம் ஆஃப் த ரூட் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அவ்வளவுதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா, இது தெரிஞ்சாதான் நீங்க சம்ஸ் போட முடியும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இதுதான் நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இதுதான் காமன். இதுல இந்த மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா என்னன்னா, சம் கூட்டுறது அப்படின்னா பிளஸ் பண்ணுவோம், ஆல்பாவையும் பீட்டாவையும் பிளஸ் பண்ணா மைனஸ் பி பை ஏ. இதை பெருக்கணும்னா ஆல்பா இன்ட்டு பீட்டா சி பை ஏ, இதுதான் ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை கேட்பேன் நானு, இதை சொன்னாதான் நம்ம சம் போட முடியும். நீங்க 2 பேரும் எழுதிக்க மாட்டீங்களா? ஃபார்முலாஸ் வேணாமா? பார்த்து தெரிஞ்சுங்களா? அக்கா எழுதிக்கணும் சார். எழுதுங்க, எதையாவது எழுதினாலே ஞாபகத்துல இருக்கும். நீங்களே எழுதுங்க. சின்ன நோட்டா இருக்கு, பத்தாது. நோட்டே புதுசா இருக்கா? சரி எழுதுங்க, ஃபார்முலா நோட் பண்ணுங்க. சரி, ஓகே. சம்முக்கு போலாமா? இதாம்மா பேசிக், இது தெரிஞ்சாதான் சம் போடலாம். சரியா? ஓகேக்கா. ஓகே. சரி, ஸ்கூலுக்கு போறீங்களா எல்லாரும்? ஸ்கூல்ல நடத்துறது புரியலன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்டதான் கேட்போம். அவங்க கிட்ட கேட்பீங்க. அதே மாதிரி இங்க நடத்துறது புரியலன்னா எனக்கு கேட்டு படிக்கணும். கிளாஸ்க்கு வராம இருக்கிறது சொல்யூஷன் கிடையாது. எல்லாருக்கும் சொல்றேன். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு ஒரு ஆப்ஷனா நீங்க நினைக்கிறதுனாலதான் இங்க புரியல, இல்ல நமக்கு தெரியலன்னா போவேணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு கேட்டு படிக்கணும்னு நினைக்கணும். சரியா? தெரியலன்னா இது உங்க கிளாஸ், நீங்க தான் கேட்டு படிச்சுக்கணும். போடுறது அதுக்கு சொல்யூஷன் ஆகாது. திட்டுறாங்க பாருங்க உங்களை. சரி, எக்ஸாம்பிள் திட்டாதீங்க சிவராமகிருஷ்ணன, பாவம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12, இதான் எடுத்துக்காட்டு சம்மு. இதுல என்ன கேக்குறாங்கன்னா, இருபடி கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க. இங்கிலீஷ் நியூ கொஸ்டின் படிங்கம்மா. Find the zeros of the quadratic expression x square plus 8x plus 12.
ஓகே ஓகே. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் கேக்குறாங்களா? ஓகே. யாழினி, நீங்க உங்களுக்கு ஒரு ஒர்க் என்னன்னா, ராகவி கிளாஸ்க்கு வர சொல்லுங்க. சக்தி வந்து நித்யஸ்ரீ வர சொல்லுங்க. சரண்யா, எங்க பிருந்தா போனாங்க. கோபிகா, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களே, ரித்திஷ்கா. ராணி வருது, ரித்திஷ்கா. சக்தி, நீங்களே ரித்திஷ்காவை பாத்துக்கோங்க, வர சொல்லிருங்க. ரித்திஷ்கா வேற குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க, என்னன்னு கேட்டு சொல்லிருங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க உங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்களே, சரண்யா ஸ்கூல்ல இருந்து இளையராணியாக்கா? யாருமா? இளையராணி, அவங்க கிட்டயும் கேட்டு சொல்லுங்க. எல்லாருமே வர சொல்லுங்க, லீவ் போடாம. சரி ஓகேக்கா. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நார்மலா இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை காரணிப்படுத்த வேண்டியதுதான். இதை எப்படி காரணிப்படுத்துவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். சென்டர்ல உள்ள 8 பிளஸ் 12 பிளஸ் இன்ட் பிளஸ் 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 2 6 மல்டி பண்ணா 12 ஆட் பண்ணா 8 கரெக்டா வந்துருச்சு. நார்மலா நீங்க போடுற ஒரு சிம்பிள் 2 மார்க் தான் இது. அப்ப x பிளஸ் 2 x பிளஸ் 6. இதுல எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூஜ்ஜியங்களை காண்க, அதாவது அதோட ஜீரோஸ் வேல்யூ கேக்குறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. இது ஆப்போசிட் சைட் பண்ணா -2, இது ஆப்போசிட் சைட் பண்ணா -6. அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களா இந்த ஈக்குவேஷன்ல. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 இருக்கா? இதுல எக்ஸுக்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் -2 the whole square na plus 4. 8 into -2 na -16 plus 12. இது ஆட் பண்ணா 16. அப்போ +16 -16 சால்வ் பண்ணா 0. ஆன்சர் 0 வந்துருச்சா? அதே மாதிரி -6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலுமே 0 தான் வரும். 36 6 into 8 எவ்வளவுமா? 48. இது ஆட் பண்ணிட்டு இது ஆட் பண்ணா +48, இது -48, 0 தான் வருது. அப்போ ஆன்சர் 0 வருதா? எந்த நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 0 வருதோ அதுதான் 0 வேல்யூஸ். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் -2 -6. அவ்வளவுதான். நீங்க இது வந்து உங்களுக்கு சும்மா கிளாரிபிகேஷனுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே கன்ஃபார்மா 0 தான் வரும். நீங்க எங்கே கண்டுபிடிச்சிட்டீங்க. நார்மல் காரணிப்படுத்துக தான், ஃபேக்டரைஸ் தான். அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். செக் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க செக் பண்ணி காமிங்க, சரியா? இதை போடாம இருக்க வேணாம், போட்டு காட்டுங்க. 0 வருது, நாங்க போட்டோம் பாருங்க, நாங்க போட்ட வேல்யூல 0 தான் வருது அப்படின்னு நீங்க போட்டு காட்டுங்க. மேக்சிமம் இதெல்லாம் அடிக்கடி கேட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. சப்போஸ் கேட்டா 2 மார்க்ல வேணா கேட்கலாம். இதெல்லாம் நீங்க ஏன் பாத்துக்கணும்னா, கம்பல்சரி கொஸ்டின்ல வந்துட்டுனா உங்களுக்கு கஷ்டம். ஓகே, சென்டம் எடுக்க ட்ரை பண்றவங்க எல்லா சமயமும் மேக்சிமம் பாத்துக்கோங்க. ஏன்னா எதுனாலுமே உங்களுக்கு கேட்டுருவாங்க. அது மாதிரி லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா, யாழினி கூட சொன்னாங்க, தியரி மாடல்ல ஏதோ ஒண்ணு கேட்டாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்க புக்ல வந்து பாக்ஸ்ல அந்த மாதிரி ரெட் கலர்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த தியரம் சென்டென்ஸ படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது இருந்தா நான் வேணா சொல்றேன். சும்மா உங்களுக்கு வர்க்க மூலம் என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் அப்படி கேக்குறாங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு எழுத தெரியும். ஒரு 2 லைன்லயா? அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கேட்பாங்க, எல்லாமே எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்னதே இம்பார்ட்டன்ட் கூட சொல்ல முடியாது உங்களுக்கு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க, ஓகேவா? இம்பார்ட்டன்டா கொடுத்து அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகே, இந்த சம் பாருங்க. இது யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. அந்த -2 -6 மட்டும் எப்படி இருந்தது? இந்த ஃபேக்டரைஸ் பண்ணீங்களா, அதுல இருந்து எடுத்துக்கிறீங்களாக்கா? அதுல எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 6 வந்ததா, அதை ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டோம். அப்ப எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு +2 ஆப்போசிட் சைட் போனா -2, +6 ஆப்போசிட் சைட் போனா -6. அவ்வளவுதான். இந்த -2 -6 இது ஆன்சர். ஓகேமா? ஓகே ஓகே.
சரி, இதுல உங்களுக்கு ஒரே ஒரு சம் தான் கொடுத்திருந்தாங்க, அதனால இதை அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல் பலன். இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு இருபடி சமன்பாட்டை நம்மள ரெடி பண்ண சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் அவங்க கொடுத்துட்டு நம்ம கிட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ரெடி பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார்முலாவே இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா சொல்லுங்க. யார் சொல்றீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். வெரி குட். சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ். சரி, நான் இங்க மைனஸ்னு சொன்னா முன்னாடி பிளஸ்னு சொன்னா பிளஸ். ஆனா இங்க மைனஸ் வரும். நான் மாத்தி சொல்லியிருந்தா மாத்தி எழுதிக்கோங்க. இங்க மைனஸ் தான் வரும். இங்க பாருங்க, பிளஸ் போட்டுருக்கேன், இங்க மைனஸ் வரும். அப்ப யாருமே சொல்லல, இங்க மைனஸ் வரும், மாத்திக்கங்க எல்லாருமே. இங்க மைனஸ் தான் வரும், மறந்து மாத்தி போட்டுறாதீங்க. போட்டுறாதீங்கண்ணா. சரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3.24ல ஃபர்ஸ்ட் சம் 9, 14 அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல் பலன். சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை எடுத்துட்டு போய் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல் 9x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் பெருக்கல் பலன் 14 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. சிம்பிள். மாத்தி விட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட கூடாது, சரியா? எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு சம் பார்க்குமா? சரி, நாளைக்கு பார்க்கலாம் பேலன்ஸ். இதே மாடல்ல பயிற்சி 3.9ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோமா? ஓகே, ஆமாக்கா. ஓகேக்கா. 2 ஹோம்ஒர்க்கும் போட்டுருங்க. அவ்வளவுதாம்மா. தேங்க்யூ. பை பை. ஓகே, பை பை. தேங்க்யூ கா, குட் நைட். பை பை பை. கிளாஸ் வர மாட்டீங்களா? நாளைக்கு கிளாஸ் இருக்காக்கா? இருக்கு, சனிக்கிழமை உண்டு. நாளைக்கு என்ன? உண்டு. நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூலுக்கா? ஃபுல் டே ஸ்கூலா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்கூல் டயத்துல கிளாஸ் கிடையாது, அதனால முடிச்சுட்டு வாங்க. ஓகேக்கா, வரோக்கா. சரிக்கா, வரேக்கா. ஓகே ஓகேமா, பாய்.